நிஃப்டி செப்டம்பர் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கு நமக்கு எந்த மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது டே டைம் ஃப்ரேம்ல இருந்து நிஃப்டி இவ்வளோ நாள் என்ன நடந்தது, இனி வரக்கூடிய நாளில் வந்து நமக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு லோவர் ஹை பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு இடத்துல இருந்து நல்ல சூட்டப் ஆகி அடுத்து ஹையர் ஹை பண்ணாங்க. ஸோ இந்த ஹையர் ஹை பண்ண இடத்துல இருந்து இப்போ நான் வந்து ஒரு லெவல் மார்க் பண்ணுறேன். அதாவது ப்ரைஸு எந்தெந்த இடத்துல இருந்து நமக்கு மேலே ஒரு ரியாக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக் எடுத்திருக்காங்க, அங்கேருந்து நல்லாவே மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லெவலை உடைச்சிட்டாங்க. ஒன்ஸ் அந்த லெவலை உடைச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் அதனால மேலே போக முடியல. அடுத்தது நமக்கு வந்து புது லோ வச்சுட்டாங்க. ஸோ லோவர் ஹை பண்ணிட்டு அடுத்தடுத்த லோ வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டனை மறுபடியும் டச் பண்ணியிருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. ஸோ புது லோ வைக்கிற இடத்துல ஈக்குவல் ஹை வந்திருக்காங்க. அடுத்த தடவை போகும்போது நல்லாவே அந்த லெவலை உடைச்சிட்டு மறுபடியும் ஹையர் ஹை பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போயிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, இந்த லெவலில் ஃபிஃப்த் டூல் யூஸ் பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ லோ டு ஹை நான் மார்க் பண்ணுறேன் ஃபிஃப்த் டூல் யூஸ் பண்ணி. நம்ம ப்ரீவியஸாக ட்ரா பண்ண அந்த லெவலுக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஒருவேளை ப்ரைஸிங் இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குதான் நம்ம வந்து ஸோ வரக்கூடிய வீக்கில் வந்து நமக்கு அந்த பாசிபிள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த லெவலை வந்து இப்போ வந்து நான் வந்து பெருசாக ஜூம் பண்ணுறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதே லெவலில் இப்போ வந்து இன்னும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து ஒரு சப்போர்ட்டு நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அது டே டைம் ஃப்ரேமோடது. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு லெவல் வரைகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் இப்போ வந்து எங்கே ரியாக்ட் ஆகுதோ அந்த லெவலை நான் மார்க் பண்ணுறேன். நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் வந்து நம்ம ஒரு செல்லரோட ஓப்பன் ப்ரைஸையும் பையரோட ஓப்பன் ப்ரைஸையும் லெவல் பண்ணி மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ப்ரைஸை ஆல்ரெடி வந்து மேலேருந்து கீழே வரும்போது க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடத்துல என்ன நடந்ததோ அதே தான் வந்து இனி நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போக முடியாமல் வரனால இந்த லெவலுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ட்ரேடிங் டேல நமக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இந்த லெவல்ஸை நம்ம வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த லெவலில் நான் ஃபிப் யூஸ் பண்ணுறேன். இங்கேயும் பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து ஹை டு லோ மார்க் பண்ணும்போது நம்மளோட 50 to 60% இருந்து இப்போ ரிவர்சல் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட்டு எந்தெந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற செல்லர் பையர் ஓப்பன் ப்ரைஸை அந்த லெவல் மார்க் பண்ணுறேன். ப்ரைஸு இனி இங்கேருந்து நமக்கு கண்டிப்பாக மேலே போனால் தான் அடுத்தடுத்து மேலே போகும். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வந்து எக்ஸாக்டாக அதாவது செல்லரோட ஹையை வந்து மார்க் பண்ணி அங்கேருந்து நான் வரைகிறேன். ஸோ இந்த லெவல் கூட ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு மேலே போனால் தான் மேலே போகும். அப்படி போக முடியல அப்படின்னா இந்த லெவல்லேருந்து உடைச்சிட்டு மறுபடியும் அடுத்த லோக்கு கீழே வந்துடும். ஸோ வீக்கராக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாளையிலேருந்து நமக்கு இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு தெரியுது. ஒருவேளை சூட்டப் ஆச்சுன்னா அடுத்தடுத்து ஹையரை பண்ணாதான் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 1 hour சார்ட்டும் வச்சுருக்கேன். ப்ரைஸ் எந்தெந்த லெவலில் நமக்கு இந்த 1 hourலேயும் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து தான் வந்து அடுத்தடுத்து நமக்கு சூட்டப் ஆகி மேலே போச்சு 1 hourலேயும். ஸோ டே டைம் ஃப்ரேம் பார்த்தது தான். ஸோ 1 hourலேயும் அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இனி இந்த லெவலில் இருந்து நமக்கு எப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து மேலே போச்சோ அதே மாதிரி 5 minutesல இப்போ வந்து நமக்கு எந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து நான் ஒரு லெவல் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லோ மார்க் பண்ணுறேன். இந்த லோ பார்த்தீங்கன்னா 1 hour போயிடுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போன லெவல் தான் அது. ஸோ எக்ஸாக்டாக அது நமக்கு மேட்ச் ஆச்சு. சப்போர்ட்டாக நம்ம அதை தான் வரைஞ்சிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே போயிருந்தது. ஸோ மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருந்தது. ரிஜெக்ட் ஆன லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது பாருங்க இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஏன் இந்த ரிஜெக்ஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு ரிஜெக்ட் ஆனதுக்கான பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பையரை க்ளோஸ் வச்ச செல்லர் ஏரியா. ஸோ இந்த இடத்த பூரா நான் மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணும்போது பாருங்க ப்ரைஸ் அந்த லெவலுக்குள்ள போயிருக்கு. அடுத்த கேண்டில் வந்து அந்த லெவல்ல போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. க்ளோஸ் வச்ச இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, அந்த லெவல் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அடுத்த புல் பேக் வந்ததுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ட் பக்கத்துலேயே தான் இருக்கு. அந்த லெவலை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த தடவை ப்ரைஸு அடுத்தடுத்து பாருங்க நமக்கு கீழே தான் வந்தது. கீழே வந்த ப்ரைஸு ஒரு இடத்துல நல்லாவே மறுபடியும் புஷ்அப் கொடுத்தாங்க, ஆனால் போக முடியல. ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கன்னா பாருங்கள் லாஸ்ட்டாக நமக்கு க்ளோசிங் நடந்தது இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் ஒரு புஷ்அப் ஆச்சு. ஸோ அந்த லெவலேருந்து மேலே போகும்னு பார்த்தா போகலை, மறுபடியும் பார்த்தா டே லோ வந்துருச்சு. ஸோ நம்ம டே லோ வந்தோன்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுப்போம். ஸோ இந்த லெவல்லையும் நம்ம எடுக்கலாம். இல்லைனா ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நடக்கணும்னா அடுத்தடுத்த நமக்கு பையர் கேண்டில் ஏதாவது செல்லரை க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அது நடந்தது. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே அது இருந்தனால அந்த புல் பேக்கில் நம்ம ட்ரேட் எடுத்து அடுத்தடுத்து நமக்கு ஹையரை பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ண அந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு ட்ரேட் போயிருந்தது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து வால்யூமாக இல்லாத காரணத்தினால நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம், செல்லுக்கு வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ செல் வந்து ஏன் இந்த இடத்துல ட்ரை பண்ணுறோம், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பையரோட ஏரியா. ஸோ பையரோட லோ ப்ரைஸை மார்க் பண்ணுறோம், அதை க்ளோஸ் வச்ச செல்லரை பார்க்குறோம். அந்த செல்லரோட இடத்துக்கு ப்ரைஸ் வரும். ஸோ அந்த செல்லரோட ஹையை வந்து அவங்க க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஒன்ஸ் க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஹையரை பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பையரோட லோ வைக்கிறோம், அது க்ளோஸ் வைக்கிறாங்க, மறுபடியும் ப்ரைஸ் அந்த லெவலுக்குள்ளே வரும். ஸோ க்ளோஸ் வச்ச செல்லரோட ஹைக்கு மேலே போகக்கூடாது. இங்கேயும் வந்து க்ளோஸ் வச்ச செல்லரோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிருக்கான்னு பாருங்கள், போகலை. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த லெவலை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த லெவல் பாருங்கள், அடுத்த பையரையும் க்ளோஸ் வச்சிடுறாங்க. ப்ரைஸ் பாருங்க அந்த செல்லரோட மேலேயே போகாமல் கீழே வராங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல சூட்டப் ஆகிட்டு மேலே போச்சு. நம்ம இந்த லெவல்லே க்ளோஸ் பண்ணிடுவோம், இங்கே விட மாட்டோம். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல பையிங் ஏரியா இருக்கிறதுனால ப்ரைஸு அந்த இடத்துல வந்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த லெவலில் இருந்து தான் ப்ரைஸ் நல்லா சூட்டப் ஆகி புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போச்சு. ஸோ அந்த லெவலுக்கு வந்தோடனே தான் அடுத்து நமக்கு மேலே மறுபடியும் ஸோ இந்த லெவலில் இருந்து ப்ரைஸ் மறுபடியும் நமக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருந்தது. ஸோ அந்த லெவலுக்கு வந்தோன்னா நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் ஹையரை பண்ணாதான் மேலே போயிருப்பாங்க. ஸோ அங்கே நமக்கு ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்தனால அடுத்த மறுபடியும் புது லோ வச்சுட்டு ப்ரைஸு மறுபடியும் லோவரை பண்ணிவிட்டு கீழே வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ மண்டே இது பிளான் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம்.